ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி சட்னி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா 2 இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தனியா வந்து 2 டீஸ்பூன், கடலப்பருப்பு 2 டீஸ்பூன், நாட்டு சக்கரை வந்து 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இப்போ இஞ்சி சட்னி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியானது கூட, ஹெல்த்தியான சட்னி கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் அதில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த இஞ்சி துண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இஞ்சி அதை தொலியெல்லாம் வந்து எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு. இப்போது ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே அந்த இஞ்சி துண்டு எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தொலியெல்லாம் உரிச்சிட்டு அந்த இஞ்சி துண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், இதுவே வந்து நான் 2 தான் சேர்த்துருக்கேன். 4 எடுத்தேன், ஆனால் வந்து ரொம்ப இஞ்சிலையும் காரம் இருக்குன்றனால சரி 2 போதும் அப்படின்ட்டு 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் தனியா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், கடலப்பருப்பு 2 டீஸ்பூனு, இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வந்து போதும் அப்படின்றனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேங்காய் துண்டு வந்து இது ஆப்ஷனல் தான், ஏன்னா இஞ்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்றனால நான் வந்து தேங்காய் சும்மா 2 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கல்லுப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் புளி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்லதுங்க இஞ்சி சட்னி. நம்ம இட்லி தோசை சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற விடலாம். ஆற விட்டுட்டு தான் நம்ம ஜாரில் அரைக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வந்து அது நல்லா ஆறணும். இப்போ நம்ம வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோம் இல்லையா, 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த வதக்கின பேனையே வந்து வச்சு அதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன் சட்னிக்கு. அவ்வளோதான், ஜாரில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி அரைச்சோம்னாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஓரளவு கெட்டி பதத்துக்கு அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதில் வந்து தாளித்து ஊற்றிடலாம், கடுகு கருவேப்பிலை போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.